நாட்றாம்பள்ளி அருகே 6 மாதங்களுக்கு முன்பு தோண்டப்பட்ட கழிவுநீர் கால்வாய் மூடப்படாததை கண்டித்து பொதுமக்கள் பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளியை அடுத்த வெலக்கல் நத்தம் பகுதியில் 6 மாதங்களுக்கு முன்பு புதிய கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்கான பழைய கழிவுநீர் கால்வாயை உடைத்து பள்ளம் தோண்டப்பட்டது. தற்போது 6 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் இதுவரை கழிவுநீர் கால்வாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளம் மூடப்படவில்லை. இதனால் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் வெலக்கல் நத்தத்திலிருந்து செட்டேரி டேம் செல்லும் சாலையில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த நாட்றாம்பள்ளி போலீசார் கழிவுநீர் கால்வாய் குறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதன் காரணமாக சிறிது நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பஞ்சாயத்து டிரைனேஜ் கால்வாயை உடைச்சி சீரமைக்கிறோம்னு சொல்லிட்டு 6 மாசம் ஆச்சுங்க. அது இன்னும் 6 மாசமாவே மழை பெஞ்சாலும் உள்ள தண்ணி வந்தாலும் வீட்டுக்குள்ள நுழையுது டிரைனேஜ் தண்ணி. அதை சீரமைக்க சொல்லி நாங்கள் 6 மாசமா கேட்டு இது ரெண்டும் சீரமைக்கல. நாங்கள் அதுக்கப்புறம் எல்லா அதிகாரிகளும் தாசில்தார் வந்தாரு, அதுக்கு முன்னாள் அதிகாரிகள்லாம் வந்தாங்க, எம்எல்ஏ வந்தாரு, எல்லாரும் வந்து பார்த்து நாளைக்கு சேரும் போறாங்க. இது வரைக்கும் செய்யல. அதனால தான் சாலை மறியலை பண்ணி வச்சிருக்கிறோம். எங்களுக்கு எங்கள் வேலையை செய்யணுன்றதுக்காக. 3 மாதமாக இருக்குது. ரொம்ப குழந்தைங்க உடம்பு சரியில்லாமல் போச்சுங்க. காவாய் பிரச்சனை. அந்த கவுன்சிலரு, சேர்மனு, எம்எல்ஏ அவங்களாம் வந்து பார்த்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கணும்.